வணக்க நண்பர்களே. பொது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் புதுக்கவிதை என்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும். இந்த புதுக்கவிதையில் இடம்பெற்றுள்ள கலாப்பிரியா இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ இவரை பற்றி எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்னால் அதே ஆர்டரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்துமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஏன்னா புதுக்கவிதையில் இடம்பெற்றுள்ள அனைவருடைய டிஎன்பிசி கொஸ்டின் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக தனியாக பார்க்கலாம். நாங்கள் போடுற இந்த சிலபஸ் வைஸ் அனைத்து வீடியோவுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத நேரம் இல்லாதவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை வேறு சில காரணங்களால் உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்காது. நீங்களாக மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கலாப்பிரியா இவரை பற்றி புதிய புத்தகத்தில் எந்த ஒரு பாடமும் கொடுக்கல, பழைய புத்தகத்திலும் எந்த ஒரு பாடமும் கொடுக்கல. வெளியில் இருந்தால் தகவல் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன டாபிக் தாங்க இது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இவருடைய இயற்பெயர் கலாப்பிரியா, இயற்பெயர் சோமசுந்தரம். கலாப்பிரியாவின் இயற்பெயர் சோமசுந்தரம். இவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள், கந்தசாமி சண்முக வடிவு. கலாப்பிரியா பெற்றோர் பெயர் கந்தசாமி சண்முக வடிவு. பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். கலாப்பிரியா பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். இவர் குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறை நடத்தியுள்ளாராம். கலாப்பிரியா குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறைகள் நடத்தியுள்ளார். எங்கு நடத்தினார்னா குற்றாலத்தில் எத்தனை முறைனா 3 முறை இவர் கவிதை பட்டறை நடத்தியுள்ளார். அடுத்து பாயிண்ட் பாருங்கள். நிறைய புது கவிதைகள் பழசும் இல்லாத புதுசும் இல்லாத அலி கவிதைகளாக இருக்கின்றன. ஆனால் கலாப்பிரியாவின் கவிதைகள் ஆண் பிள்ளை கவிதைகள் அல்லது பெண் பிள்ளை கவிதைகளாக இருக்கின்றன என பாராட்டியவர் யார்னா தி. ஜானகிராமன். யார் பாராட்டியுள்ளதுன்னா தி. ஜானகிராமன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கலாப்பிரியா அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதலில் இரங்கற்பா கவிதை எழுதியவர் இந்த கலாப்பிரியா தான். யாருடையதுன்னா அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்தில். சோமசுந்தரம் வண்ண நிலவின் பொருணை கையெழுத்திடுதலில் கவிதை எழுதும்போது தனக்குத்தானே கலாப்பிரியா என்று பெயர் சூட்டி கொண்டார். இவர் தன்னுடைய இயற்பெயரான சோமசுந்தரம் என்ற பெயரை இப்பொழுது மாற்றி கலாப்பிரியா என்று வைத்து கொண்டார்னா பொருணை கையெழுத்து இதழில் கவிதை எழுதும்போது. எந்த எழுதுன்னு பார்த்துங்க, பொருணை கையெழுத்து இதழ். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அடுத்து கலாப்பிரியா தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றுள்ளார். இவர் தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருதினை பெற்றுள்ளார். இவருடைய முக்கிய கவிதை நூட்கள் பார்க்கலாம். எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன், கலாப்பிரியா கவிதைகள், அனிச்சம் இதெல்லாம் இவருடைய கவிதை நூட்கள். மறுபடியும் பாருங்கள். எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன், கலாப்பிரியா கவிதைகள், அனிச்சம். அடுத்து இவருடைய ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பள்ளி புத்தகத்தில் ஒரு 2 வரி பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துடலாம். குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே. குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே. வானம் தானாகவே உருவானது. இது இவருடைய ஒரு சின்ன பாடல் ஒன்று புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே. வானம் தானாகவே உருவானது. அவ்வளோதான் நண்பர்களே. கலாப்பிரியாவை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்திருந்தாலும் போதும். பார்த்ததை மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இவருடைய இயற்பெயர் சோமசுந்தரம். இவருடைய பெற்றோர் பெயர் கந்தசாமி. தந்தையினுடைய பெயர் கந்தசாமி, தாயின் பெயர் சண்முக வடிவு. பிறந்த ஊர் திருநெல்வேலி. இவர் குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறை நடத்தியுள்ளார். நிறைய புது கவிதைகள் பழசும் இல்லாத புதுசும் இல்லாத அலி கவிதைகளாக இருக்கின்றன. ஆனால் கலாப்பிரியாவின் கவிதைகள் ஆண் பிள்ளை கவிதைகள் பெண் பிள்ளை கவிதைகளாக உள்ளது என பாராட்டியவர் தி. ஜானகிராமன். இவர் அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதலில் கவிதை இரங்கற்பா எழுதியவர். வண்ண நிலவின் பொருணை கையெழுத்திடுதலில் கவிதை எழுதும்போது தன்னுடைய சோமசுந்தரம் என்ற இயற்பெயரை கலாப்பிரியா என்று மாற்றி சூட்டி கொண்டார். இவர் தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருதினை பெற்றுள்ளார். முக்கிய கவிதை நூல்கள் பார்த்தோம். எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன், கலாப்பிரியா கவிதைகள், அனிச்சம் இதெல்லாமே இவர் இயற்றிய கவிதை நூட்கள். அதே போல் இவருடைய மேற்கோள் ஒன்று,
குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாகவே உருவானது. இதையும் பார்த்தோம். குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாகவே உருவானது. அவ்வளோதான் நண்பர்களை, முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 7395984198 7395984198 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புது தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிரைவ் லிங்க் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.